ஒரு குழந்தையுடைய மூளை வளர்ச்சி எதை வச்சு தீர்மானிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த குழந்தையுடைய மூளையில ஏற்படுத்தப்படுகிற நியூரல் கனெக்ஷன்ஸுங்க. இயல்பாகவே அந்த குழந்தைகளுக்கு நியூரல் கனெக்ஷன்ஸ் தொடக்க ஆண்டுகள்ல சின்ன குழந்தைகளா இருக்கும்போது அதிகமா நடக்கும். அதனாலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குழந்தை பருவம் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். 5 வயதுக்கு முன்னாலே ஒரு குழந்தையுடைய மூளையினுடைய 90% பகுதிகள் வளர்ச்சி அடைந்துடுது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குழந்தைகளுடைய இந்த மூளை வளர்ச்சிக்கு நீங்க விலை உயர்ந்த டாய்ஸோ அல்லது பெரிய பெரிய பயிற்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டாங்க. அந்த குழந்தைகளுடைய தொடக்க நாட்கள்லயே அம்மா அப்பா செய்யற சில சின்ன விஷயங்கள்ல கூட அந்த குழந்தையுடைய மூளை அபாரமா வளர்ச்சி அடையும்னு சொல்றாங்கங்க. ஆக இந்த வீடியோவில் நீங்க செய்யற எந்தெந்த செயல்கள்லாம் உங்க குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சியை, உணர்வு வளர்ச்சியை, சமூக வளர்ச்சியை மேம்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஒரு நரேஷன் டெக்னிக்ங்க. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. நம்ம விளையாட்டு பார்க்கும்போது கமெண்ட்ரி கொடுக்குறாங்களே, ரன்னிங் கமெண்ட்ரின்னு சொல்றோம். மைதானத்துல என்ன நடந்தாலும் கமெண்டேட்டர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அதை வர்ணனை செய்யறாங்க. அதான் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்வையாளர்களுக்கு விளக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுபோல ஒரு அம்மா அப்பா சும்மா இருக்கக்கூடாதுங்க. குழந்தைகளுடைய தொடக்க நாட்கள்ல வீடு அமைதியா இருக்கவே கூடாது. நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தைகிட்ட நேரடியா பேசினாலும் சரி, அல்லது நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது அந்த குழந்தை கேட்கிற வண்ணம், அம்மா இப்போ துணி துவைக்கிறேன், இதுதான் துணி, இதுதான் சோப்பு, அம்மா எவ்வளவு வேகமா துணி துவைக்கிறேன், அந்த மாதிரி நீங்க உங்க வாய்க்கு வந்தது மாதிரி பேசிக்கிட்டே இருங்க. பல அம்மாக்கள் இதை இயல்பாகவே செய்வாங்க. அம்மா இப்போ காய்கறி நறுக்கிறேன், இதுதான் கேரட்டு, இதுதான் கத்தி வெட்டிடும், அம்மா இந்த காயை எடுத்து சாம்பார்ல போட போறேன், குழந்தை நீ என்ன செய்துகிட்டு இருக்கிற, அந்த மாதிரி இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையுடைய மொழி வளர்ச்சி அபாரமாகுங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்க குழந்தையுடைய மூளை ஒரு பஞ்சு போலங்க. நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்களோ அதெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறது போல உங்க குடும்பத்துல எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு பேச்சு வழக்குகள் அந்த குழந்தை கேட்குதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையுடைய வருங்கால வெற்றி, குறிப்பா பள்ளிக்கூடத்துல அதிகமா மதிப்பெண் எடுக்கிற குழந்தைகள் இப்படி சின்ன வயதிலே நிறைய வார்த்தைகளை கேட்டு வளர்ற குழந்தைகள்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்க குழந்தை பேசும்போது அல்லது பேச முற்படும் போது பக்குவமா பதில் சொல்றதுங்க. சர்வ் அண்ட் ரிட்டர்ன் சொல்றாங்க. அந்த குழந்தை எத்தனை தடவை உங்களை ஒரு நாளைக்கு அம்மானி சொல்லி கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், அல்லது எதையாவது கை காட்டியிருக்கோம். அந்த குழந்தை செய்யறது பேச முயற்சி பண்றதுங்க. ஆக அந்த குழந்தை செய்யற ஒவ்வொரு முயற்சியையும் நீங்க ஏத்துக்கிட்டதா, அது சரிதான் அப்படிங்கறத அங்கீகரிக்கிறது மாதிரி ஒரு பதில் சொன்னீங்கன்னா, ஒரு பதில ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை தீர்மானம் பண்ணிக்குது, நான் எடுத்த முயற்சியை அம்மா பார்த்துருக்குறாங்க, அங்கீகரிச்சிருக்கிறாங்க, ஆக நான் இன்னும் கூட முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலயே அந்த குழந்தை கத்துக்கங்க. கிரிக்கெட் விளையாடும் போது என்ன நடக்குதுங்க, ஒரு ஆள் பந்து வீசுறாரு, ஒரு ஆள் அடிக்கிறார். ஆக அந்த பந்தை ஒரு ஆள் அடிக்கும் போதுதான் அங்க விளையாட்டு சுறுசுறுப்பாகுது. பந்தை ஒரு ஆள் வீசிக்கிட்டே இருக்கிறார், யாரும் அடிக்கிறதுக்கும் இல்லை, பந்தை பிடிக்கிறதுக்கும் இல்லை, அப்படி சொன்னா அந்த விளையாட்டு ஒரு மாதிரி நசத்து போகுது இல்லையா? அதே போலதான் அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது பேசுறதுக்கு முயற்சி எடுக்கும்போது, நீங்க சொல்லுடா கண்ணா, பேசுறீங்களா, அம்மா சொன்னீங்களா, அந்த மாதிரி அந்த குழந்தை பேசுனதை நீங்க அங்கீகரிச்சதா, கேட்டதா, அந்த வார்த்தையில மகிழ்ந்ததா காட்டும் போது, பாராட்டுற ஒரு அம்மா எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு சின்ன வயதிலே கிடைக்கிறதுனால ஒரு பெரிய தன்னம்பிக்கையில வளரும்னு சொல்றாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, குழந்தைய சரியான நேரத்துக்கு, ஒழுங்கான நேரத்துக்கு ரெகுலரா தூங்க வைக்கிறதுங்க. குழந்தை ஏன் தூங்க மாட்டேங்குது அப்படின்னா, குழந்தைய நம்ம ரெகுலரா ஒரே நேரத்துக்கு தூங்க வைக்கிறதுக்கு முன் வர்றதில்லை. நம்ம பல வேலைகள்ல பிஸியா இருந்துக்கிட்டு நம்ம எப்போ ஃப்ரீ ஆகிறோமோ அப்போ அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அந்த நேரத்துல குழந்தை ரெடி ஆகிறது இல்லை. சரி, இப்போ அந்த தூக்கம் ஏன் முக்கியம் அப்படி சொன்னா, இப்போ அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்ததையும் அந்த குழந்தைக்கு நீங்க உறுதிப்படுத்தின வார்த்தைகளையும் அந்த குழந்தையுடைய மூளை நிரந்தரமா சேமிக்கிறதே இந்த தூக்கத்துல தாங்க. குழந்தை முழிச்சு இருக்கும்போது நிறையவற்றை அந்த மூளை உள்வாங்கும். ஆனா இது எல்லாமே ப்ராசஸ் ஆகிறது, நிரந்தரமான ஒரு மெமரிக்கு போறது எல்லாமே தூக்க நேரத்துல. ஆக ஒரு தூக்கம் அப்படிங்கிறது குழந்தைக்கு ஓய்வு கிடைக்கிற ஒரு நேரம் மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தையுடைய மூளை பில்ட் ஆகிற, கட்டுமானம் நடக்கிற ஒரு டைம். ஆக இந்த தூக்க நேரத்தை ரெகுலர் ஆக்குங்க. தூங்குறதுக்கு முன்னால அம்மா என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறத நீங்க ரெகுலரா செய்தீங்கன்னா குழந்தையுடைய மூளை அப்படியே பழக்கமாயிடும். உதாரணமா, தூங்க வைக்கிறதுக்கு முன்னால அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன குளியல் கொடுக்குறீங்க, அப்புறம் அந்த குழந்தைக்கு கொஞ்ச நேரம் கதை சொல்றீங்க அல்லது பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் கண்ணை மூடி அந்த குழந்தையோட ஒரு சின்ன ஜெபம் சொல்றீங்க, கடவுளுக்கு நன்றி சொல்றீங்க, அப்புறம் அருமையான ஒரு ஹக் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்து அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறீங்க.
இதை ரெகுலரா செய்யும் போது நீங்க குளிக்க வைக்கும் போதே அந்த குழந்தையுடைய மூளை ப்ரோக்ராமாக தொடங்கும். ஓகே, அம்மா இப்ப என்ன தூங்க வைக்க போறாங்க. ஆக இதை ரெகுலரா செய்யணுங்க. டைமும் ரெகுலரா இருக்கணும், தூங்குறதுக்கு முன்னால நீங்க செய்யற பழக்கங்களும் ரெகுலரா இருக்கணும். அப்படி செய்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய தூக்கத்துல எந்த பிரச்சனையும் வராது. குழந்தையுடைய மூளை அபாரமா வளருங்க. நல்லா தூங்குற ஒரு குழந்தைக்கு அறிவு கூர்மை அதிகமா இருக்கும், நினைவு சக்தி அதிகமா இருக்கும், கவனம் அதிகமா இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த உணர்வு மேலாண்மை அதிகமா அடம் பிடிக்காம அழாம சமத்தா இருக்கிற குழந்தைகள் நல்லா தூங்குற குழந்தைகள்ங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தையாவது அந்த குழந்தைக்கு முன்னால உட்கார்ந்து வாசிங்க. படமுள்ள புத்தகங்களை எடுத்து அந்த படங்களை காமிச்சு அந்த குழந்தைகளுக்கு விளக்கி கொடுங்க. குழந்தைகளுக்கு தான் என்ன வாசிக்க தெரியாதே, புத்தகங்களை வாசித்து என்ன பயன் அப்படி சொல்லி நீங்க கேட்கலாங்க. நீங்க வாசிக்கிற அந்த வார்த்தைகள் அந்த குழந்தை காதுல வாங்குங்க. அதுவும் புத்தகத்துல நம்ம நடைமுறையில பயன்படுத்தாத கடினமான வார்த்தைகள்லாம் இருக்கும். விசித்திரம், விசாலம், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் நடைமுறையில நம்ம பயன்படுத்துறதுல, ஆனா புத்தகத்துல இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை சின்ன வயதிலேயே கேட்டா அந்த குழந்தையுடைய மூளையில பதிஞ்சிருக்கும். அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் அந்த குழந்தை எளிதா எடுத்து பயன்படுத்தாங்க. ஆக அந்த குழந்தையுடைய நினைவாற்றல் வளருது, மொழி வளம் பெருகுது, கவன குவிப்பு கிடைக்குது. ஒரு புத்தகத்தை பார்த்து அந்த படத்தை பார்த்து நம்ம வாசிக்கலாம், அம்மா எனக்கு இதை வாசித்து காமிச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நினைவு வரும்போது அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது ஒரு புத்தகத்தை பார்த்து படிக்கிறதுல அந்த குழந்தைக்கு சிரமம் வராது. ஏற்கனவே அறிமுகம் செய்திருக்கிறீங்க. செல்போனை காட்டும் போது அந்த குழந்தைக்கு அதுதான் ஞாபகம் வரும். இதுதான் நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு கருவி போல அப்படி சொல்லி பழகிக்கோங்க. புத்தகத்தை சின்ன வயதிலேயே குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்க குழந்தையுடைய மூளை உண்மையிலே வலுவாகுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை சில போராட்டங்களை சந்திக்க விடுறதுங்க. சில முயற்சிகளை எடுக்க அலோவ் பண்றது. குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது ரொம்ப பாசம் மீதியினால் அந்த குழந்தைகளை கீழே விடவே மாட்டோம். அந்த குழந்தைகளுக்கு ஒரு காயம் பற்றக்கூடாது, அந்த குழந்தைகளுக்கு எந்த துன்பமும் வந்துடக்கூடாது அப்படி சொல்லி எல்லாம் பார்த்து பார்த்து செய்துக்கிட்டே இருப்போம். ஆனா மூளை அறிவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, குழந்தைகள் சிரமப்பட்டு கத்துக்கிற ஒவ்வொரு செயலும் அந்த குழந்தையுடைய மூளையில நிலையா பதியும்னு சொல்லுதுங்க. ஆக நீங்க அந்த குழந்தைய தூக்கி விடுறதுக்கு முயற்சி பண்றதை விட அந்த குழந்தையா தன்னை பேலன்ஸ் பண்ணி எழும்புது. அதே போல அந்த குழந்தை வளர வளர சிறுப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும். ஒரு வாழைப்பழத்தினுடைய தோலை உரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். கையில இருந்து பிடுங்கி உடனே நீங்க செய்து கொடுக்கவே கூடாதுங்க. அந்த குழந்தை முயற்சி எடுத்தது தவற விட்டாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, அல்லது அந்த குழந்தை சில குழப்பங்களை மெஸ்ஸுகளை உருவாக்கட்டும். ஆனா தவறு செய்யும் போது, போராடும் போது, சில முயற்சிகளை எடுக்கும் போது குழந்தை நிறையவற்றை கத்துக்குதுங்க. உடம்புல செய்யற எல்லா ஆக்டிவிட்டியுமே மூளையோட சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா மூளை அதிகமா பயிற்சி பெறுது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. இதோட ஒரு பகுதியை அந்த குழந்தைய சின்ன வயதுல இருந்தே சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செய்யறதுக்கும் பழக்கப்படுத்தலாம். செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த குழந்தை கையில ஜக்க கொடுத்து ஊத்து அப்படி சொல்லலாம். மூளை வளர்ச்சியோட உங்க குழந்தையுடைய மன வலிமை அதிகமாகுங்க. என்னால செய்ய முடியும், நான் திறமையான குழந்தை, தன்னம்பிக்கையான குழந்தை, வலிமையான குழந்தை, இந்த மாதிரிப்பட்ட உணர்வுகளும் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிடறாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வரிசைப்படுத்துறதுக்கு, அடுக்கிறதுக்கு, பிரிச்சு எடுக்கிறதுக்கு நீங்க செய்யற எளிமையான வேலைகள் அந்த குழந்தைய பங்கெடுக்க வைக்கலாங்க. இந்த காய்கறிகளை ஒன்னொன்னா பிரிக்கலாம் பார்க்கலாம், கேரட்டை மட்டும் தனியாக எடுத்து வைங்க பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த குழந்தைய உங்களுடைய அன்றாட வேலைகள்ல ஈடுபடுத்தும் போது அந்த குழந்தைக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான திறன்கள் கிடைச்சிருக்குங்க. ஒரு வேலையை செய்யறதுக்கு நின்று செய்யணுமா, உட்கார்ந்து செய்யணுமா, எப்படி வரிசைப்படுத்தணும், எப்படி அடுக்கணும், இந்த மாதிரிப்பட்ட திறமைகள் வளருது. அல்டிமேட்டா இது எல்லாமே அந்த குழந்தையுடைய மூளையினுடைய ஃபங்க்ஷனிங்கை அதிகமாக்குதுங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைகளை தனியா விளையாட விடுறது, சுதந்திரமா விளையாட விடுறது, ஃப்ரீ பிளேன்னு சொல்றோம். பல வேளைகள்ல நமக்கு நேரம் போகாததுனால நாமே கட்டைகளை அடுக்குவோம், நாமே பலூனை ஊதுவோம், நாமே பொம்மைகள் அலங்காரம் செய்வோம். அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லாவற்றையும் அந்த குழந்தை கையில கொடுங்கங்க. அந்த குழந்தை தனக்கு தெரிஞ்சது மாதிரி கட்டைகளை அடுக்கட்டும், அந்த பொம்மையை அலங்காரம் செய்யட்டும். ஏதாவது அந்த குழந்தையுடைய கற்பனைப்படி, அந்த குழந்தையுடைய திறனுக்கு ஏற்ப அந்த குழந்தை விளையாட பழகட்டுங்க. ஏன்னா அந்த குழந்தை தனியா விளையாடும் போது, சுதந்திரமா விளையாடும் போது அந்த குழந்தையாகவே கற்பனை செய்யுது, அந்த குழந்தையாகவே திட்டமிடுது. ஒரு செயலை செய்யும் போது வெற்றி கிடைக்குது, தோல்வி கிடைக்குது, அதுல இருந்து கத்துக்குது. மூளை அறிவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, குழந்தைக்கு நம்ம கொடுக்குற இந்த சுதந்திரமான விளையாட்டு நேரம், ஃப்ரீ பிளே டைம், அந்த குழந்தையுடைய முடிவெடுக்கிற தன்மையை அதிகமாக்குதுன்னு சொல்லுதுங்க. மூளையினுடைய முன்மடல், அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் முடிவெடுக்கிறதுக்கான தளம். குழந்தைக்கு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாதானங்க அந்த மூளையினுடைய முன்மடல் வளரும். ஆக அந்த குழந்தை விளையாடட்டும், முடிவுகளை எடுக்கட்டும்.
அந்த குழந்தை சில கற்பனையா சில செயல்களை செய்யட்டும், அதுல தோல்வி கிடைக்குதா வெற்றி கிடைக்குதா அதை அந்த குழந்தை பார்க்கட்டும், மாற்றி செய்யட்டும், திரும்ப செய்யட்டும். ஆக அந்த குழந்தைய சுதந்திரமா விளையாட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. எப்பவும் அந்த குழந்தைய நீங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் போர் அடிக்க வைங்க. அந்த குழந்தை தானா தேடட்டும், நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு பொருள் எடுத்து விளையாடணும் அப்படி சொல்லி அந்த குழந்தையா ஆர்வப்பட்டு தேடி சில செயல்களை செய்யறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. எப்பவும் செல்போன் எடுத்து கையில கொடுத்தீங்கன்னு சொன்னா குழந்தை இப்படியே குத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும். அது அந்த குழந்தையுடைய மூளையை மழுங்கடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வேலை நடந்தா சோர்வு வரணும். ஒரு குழந்தை 2 மணி நேரம் மொபைலை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் சோர்வு அடையலைன்னு சொன்னா மூளையில வேலை நடக்கலைன்னு அர்த்தம். குழந்தை 2 மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து விளையாடிக்காது. ஏன்னா மூளை டயர்டாகும். அந்த குழந்தை அவ்வளவு கற்பனை பண்ணி நிறைய தீர்மானங்களை எடுத்து அந்த குழந்தை ஒன்னொன்னா செய்து திரும்ப திரும்ப செய்து அந்த குழந்தை விளையாடுது. அந்த குழந்தையுடைய மூளை ஆக்டிவா இருக்குது, ஆக சோர்வாகுது. மொபைலை பார்க்கும்போது நீங்க நினைக்கிறீங்க குழந்தை கத்துக்குதுன்னு சொல்லி, கத்துக்கிட்டதுன்னா அல்லது மூளையில வேலை நடந்ததுன்னா தான் அந்த குழந்தை டயர்டாகுமே. 2 மணி நேரத்துல மொபைலை திரும்ப தரணுமே, தராது. ஆக அந்த குழந்தை தனியா உட்கார்ந்து விளையாடுறது தான் அந்த குழந்தையுடைய படைப்பாற்றல் அதிகமாக்கும், கற்பனை திறன் அதிகமாக்கும், முடிவெடுக்கிற திறன் அதிகமாக்கும், தலைமை பண்பை வளர்க்குங்க. ஆக நீங்க ஒரு சாதாரண பெற்றோர், என்னால் என்னுடைய குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லி சோர்ந்து போகாதுங்க. ஒரு பெற்றோர் தான் ஒரு குழந்தையுடைய மூளையினுடைய வடிவமைப்பாளர், முதல் ஆசிரியர். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொன்ன இந்த 6 பண்புகளையும் கண்டிப்பா உங்க குழந்தைக்கு செயல்படுத்தி பாருங்க. நல்ல ஒரு மாற்றத்தை உங்க குழந்தைகிட்ட பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.